பெரிய குளத்திற்கு அருகே மலை கிராமத்திலிருந்து டோலி கட்டி தூக்கிச் சென்ற பெண் உயிரிழந்த நிலையில் அங்கு ஆய்வு மேற்கொள்ள சென்ற அதிகாரிகளோடு செய்தி சேகரிக்க சென்ற புதிய தலைமுறை செய்தியாளர் குழுவும் வெள்ளப்பெருக்கில் சிக்கியிருப்பதால் திரும்ப முடியாத நிலை ஏற்பட்டிருக்கிறது. இதுகுறித்து நமது செய்தியாளர் அருளானந்தம் கூடுதல் தகவல்களை வழங்குகிறார். அருளானந்தம், தற்போது அங்கு என்ன நிலை? அதாவது காலையில் அந்த மாரியம்மாள் என்ற பெண் இறந்த நிலையில அவருடைய உடலை அடக்கம் செய்வதற்காக அந்த மலை கிராம மக்கள் மீண்டும் தோழி கட்டி தூக்கி தற்பொழுது அந்த சின்னூர் காலனி பகுதியில வச்சிருக்காங்க. இதனிடையே திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர்கள் உத்தரவின் பேரில் கொடைக்கானல் தாலுகா வட்டாட்சியர் கார்த்திகேயன் இன்று அந்த மலை கிராம மக்களை நேரடியாக சந்தித்து அவர்களுடைய பிரச்சனைகள் குறித்து என்ன அவர்களுக்கு இடர்பாடுகள் இருக்கு, இந்த மழை காலங்களில் அவர்களுக்கு என்னென்ன தொந்தரவுகள் இருக்கு, இதை எவ்வாறு இந்த ஆற்றை கடக்க முடியாத சூழ்நிலையில் தவிக்கிறார்கள் என்பதை ஆய்வு மேற்கொள்வதற்காக கிராம நிர்வாக அதிகாரியுடன் ஆய்வு மேற்கொண்டு வர்றாங்க. ஆனாலும் இப்ப நம்ம வந்த பிறகு நாங்க அந்த இரண்டு ஆறுகளை கடந்து வந்த பிறகு பார்த்தீங்கன்னா இங்க கொடைக்கானல் பகுதியில இந்த சின்னூர் மலை கிராம பகுதியில ஃபுல்லா இப்ப மழை பெய்து கொண்டிருக்கு. இதனால அந்த மீண்டும் அந்த ஆற்று பகுதியில காற்றாற்று வெள்ளம் ஏற்பட்டு இப்போ ஒரு கடக்க முடியாத வந்த அதிகாரிகள் உள்ளிட்ட யாருமே அந்த ஆற்றை கடந்து திரும்ப பெரியகுளம் செல்ல முடியாத நிலையில தான் இப்போ இங்க நாங்க இருந்து வருகிறோம். பூங்குழலி, இப்போ பொதுவாக இது போன்ற காட்டாற்று வெள்ளம் வரும் பொழுது ஆற்றை கடக்கவே முடியாதுன்னா அப்ப மாற்று பாதை இல்லையா அங்கு? இந்த மலை கிராமம் என்பது கொடைக்கானலுடைய சுற்றுலா தலமான அந்த தூண்பாறை, தொப்பி தூக்கி பாறை என்று சொல்வார்கள். அது செங்குத்தான பகுதி. இதன் வழி இதற்கு மேலே செல்வது என்பது ஒரு சவாலான காரியம். பாதை அமைப்பது என்பது இல்லை. இதற்கு கீழ் வழியாக பெரியகுளம் வழியாக செல்லும் போதுதான் இவங்க எந்த ஒரு சூழ்நிலையிலும் ஒரு வழி இருக்கு. ஆனால் மற்ற இதற்கு மேல் சாலை அமைக்கும் பணி என்பது கீழிருந்து வந்தால் மட்டுமே இவர்களுக்கான அந்த போக்குவரத்து சாலை அமைக்க முடியும் என்பதுதான் உண்மை. வேற எந்த பகுதியிலும் இவர்களுக்கான சாலை வசதியை கொண்டு வருவதற்கு எந்த ஒரு சாத்தியமும் இல்லை. பூங்குழலி, ஆய்வுக்கு மேற்கொள்ள சென்ற அதிகாரிகளும் அங்க உங்களோடு இருக்கிறாங்க. திடீரென்று காட்டாற்று வெள்ளம் ஏற்பட்டதால் செய்தியாளர்கள் குழுவும் சரி, ஆய்வு செய்ய சென்ற குழுவும் சரி திரும்ப முடியாத ஒரு நிலையில இருக்கிறீங்க. இப்ப அந்த ஆய்வு செய்ய சென்ற அதிகாரிகள் மாவட்ட ஆட்சியருக்கு இது குறித்து தெரிவித்தார்களா? உங்களை அங்கிருந்து மீட்டு அழைத்து வர ஏதாவது நடவடிக்கை எடுக்கிறதுக்கு சொல்லியிருக்கிறாங்களா? தற்பொழுது மழை பொழிவு இருப்பதால இங்க ஆய்வுகளை மேற்கொண்டு வர்றாங்க. இது முடித்ததுக்கு அப்புறம் மழை நின்று அந்த காற்றாற்று வெள்ளம் குறைந்தால் மட்டும்தான் கடக்க முடியும். மற்றபடி கடக்கிறதுக்கு இதுல ஒரு சவாலான ஒரு ஆறு என்பதால இதை இப்போ மழை பொழிவு நின்றதுக்கு அப்புறம் தான் இவங்களுடைய திரும்ப பெரியகுளம் செல்வதற்கு என்ன வழி இருக்கு என்பதை ஒரு தீர்மானிக்க முடியும். பூங்குழலி, நன்றி அருளானந்தம். கூடுதல் தகவல்களுக்கு மீண்டும் தொடர்பு கொள்கிறோம்.